Tamil Nadu Minister Hindu Religious and Charitable Endowments P.K. Shekhar Babu provide 100 kg of silver to Arumigu Nelliyapur Arutharum Kanthimati Amman Temple of Tirunelveli district. அனைத்து அலுவலர்களுக்கும் வெள்ளியை நன்கொடையாக வழங்கும் நன்கொடையாளர்களுக்கும் திருக்கோயில் அறங்காவலர்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்புகளின்படி 5 திருக்கோயில்களுக்கு 15 கோடி மதிப்பீட்டில் புதிய வெள்ளிகள் செய்திட பணிகள் தொடங்கப்பட்டன. அதில் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வெள்ளித்தேரு பணிகள் நிறைவு பெற்று பக்தர்கள் பயன்பாட்டில் உள்ளது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லியப்பர் திருக்கோவிலுக்கு புதிய வெள்ளித்தேர் செய்திட மரத்தேர் உருவாக்கும் பணிகள் 14.85 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து அத்தேருக்கு வெள்ளி தகடு வெய்யும் பணிகளை தொடங்கும் வகையில் நன்கொடையாளர்கள் திரு எஸ். ராஜரத்தினம் மற்றும் திரு ஆர். சபாபதி அவர்கள் வழங்கப்பட்டுள்ள 100 கிலோ வெள்ளி கட்டிகளை வழங்கி பணிகளை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவில் ஜேசி ரெண்டு பேர் வாங்க. நீங்க அமைச்சர் வாயிலாக கொடுக்குற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு ஆள் போதும், மறையா ஒரு ஆள் போதும். செகண்ட்ரி மாதிரி வேலை இப்படி வெயிட்டு எவ்வளோ சார் மதிப்பு? சொல்லு டோனர் நிறைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லியப்பர் திருக்கோயில் புதிய வெள்ளித்தேருக்கு வெள்ளிக்கட்டிகளை 100 கிலோ வெள்ளிக்கட்டிகளை வழங்கிய நன்கொடையாளருக்கு அதன் மதிப்பு ரூபாய் 1 கோடி 2 லட்சம் ஆகும். அது வழங்கிய நன்கொடையாளருக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். பயன்பாட்டில் இருந்த வெள்ளித்தேர் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தின் போது கலவரக்காரர்களால் அந்த வெள்ளித்தேர் தீக்கிரையாக்கப்பட்டது. தொடர்ந்து அதன் பிறகு அந்த வெள்ளித்தேரை புனரமைக்கின்ற பணியில் சுமார் 33 ஆண்டுகளுக்கு பிறகு
இந்து சமய அறநிலைத்துறையுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வெள்ளித்தேரை உருவாக்குகின்ற பணியை உடனடியாக துவக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் முதற்கட்டமாக நேரடியாக கலாய்வுக்கு சென்று அந்த வெள்ளித்தேருக்கு முதற்கட்டமாக மரத்தேர் உருவாக்குகின்ற பணி நிறைவுற்றிருக்கின்றது. தொடர்ந்து இந்த வெள்ளித்தேருக்கு சுமார் 450 கிலோ அளவிற்கு வெள்ளி தேவைப்படுகின்றது. ஏற்கனவே திருக்கோயிலின் சார்பில் ஒரு 9 கிலோ அளவிற்கு வெள்ளி நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த வெள்ளித்தேரை உருவாக்குவதற்கு நல்ல மனம் படைத்த அன்பிற்கினிய எஸ். ராஜரத்னம், ஆர். சபாபதி ஆகியோர் இணைந்து இன்றைக்கு 100 கிலோ வெள்ளிக்கட்டியை அந்த வெள்ளித்தேர் திருப்பணிக்காக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய மதிப்பு 1,02 லட்சம் ரூபாய் ஆகும். இந்து சமய அறநிலைத்துறை ஏற்பட்ட பிறகு இதுபோன்று திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு இருக்கின்ற திருக்கோயில்களினுடைய தங்கத்தேர் மற்றும் வெள்ளித்தேர்கள் ஆண்டு கணக்கில் முடங்கிக் கொண்டிருந்ததை பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. அந்த வகையில் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் 12 ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த தங்கத்தேரை ஓட்ட வைத்த பெருமை இந்த ஆட்சிக்கு சேரும். அதேபோல் சமயபுரத்தில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடாமல் இருந்த சமயபுரத்தினுடைய தங்கத்தேரை ஓட்டிய பெருமை இந்த ஆட்சியை சாரும். சுமார் 150 ஆண்டு காலங்களாக ஓடாமல் இருந்த நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய தேரினை பக்தருடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் 87 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஆதிகேச பெருமாள் மற்றும் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலுடைய திருத்தேர் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் 87 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் 72 ஆண்டுகளுக்கு பிறகு கடலூர் மாவட்டம்